வருஷத்துக்கு முன்பாக செய்த அதிசயங்கள் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் இப்பொழுதே இந்த வேளையிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து துதிக்க வரீர்களா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் இந்த நாள் அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அதிசயம் செய்யும் தேவன் நம் அருகினில் இருப்பதனால் பேய்களும் ஓடிடும் நோய்களும் விலகிடும் அவர் நம்முள் வாழ்வதனால் பேய்களும் ஓடிடும் நோய்களும் விலகிடும் அவர் நம்முள் வாழ்வதனால். கானாவூர் கல்யாணத்துல வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய தேவன் உன் வாழ்க்கையில் இருக்க வெறுமைகளை மதுர ரசமாய் மாற்ற அவரது வல்லமை உண்டு. மகனே மகளே, கலங்காத, சந்தோஷத்தோடு துதிப்போமா? கானாவூர் திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. கானாவூர் திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க. அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க. அதிசயம் செய்யும் தேவன் நம் அருகினில் இருப்பதனால் பேய்களும் ஓடிடும் நோய்களும் விலகிடும் அவர் நம்முள் வாழ்வதனால் பேய்களும் ஓடிடும் நோய்களும் விலகிடும் அவர் நம்முள் வாழ்வதனால். 2000 வருஷத்துக்கு முன்பாக காற்றையும் கடலையும் அடக்கின தேவனால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற காற்றை போலும் புயலை போலும் இருக்கிற பிரச்சனை மாற்ற முடியாதா? இந்த நாள் விசுவாசினால் வாருங்கள் சேர்ந்து துதிப்போம். காற்றையும் அடக்கிய அதிசயங்க, கடல் மேல் நடந்தது அதிசயங்க. காற்றையும் அடக்கிய அதிசயங்க, கடல் மேல் நடந்தது அதிசயங்க. அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க. அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நான் 1.5 வருஷம் இங்கே வந்து சென்னை வந்து 1.5 வருஷம் ஆச்சு. ஹைகோர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஒரு ஆஃபீஸில் இருக்கேன். அந்த ஆஃபீஸில் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து எனக்கு ரொம்ப வந்து இடைஞ்சல் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். அப்புறம் எனக்கு வந்து வாயில் வந்து புண்ணு இருந்துச்சு. அது ஹீட்னு வந்து எதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் எண்ணெய் ஆயில போட்டேன். அடுத்த செகண்டே அந்த கட்டி அந்த இடத்துல இல்லாமல் போச்சு. அதற்காக ஆண்டவர் சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்னையும் ஒரு சிறு சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். கடந்த மாதம் பாஸ்டரியா வந்து சாட்சியோடு கூட எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. நான் இருந்த இடத்துல அவரை வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவரை வந்து அனுப்பிட்டு கர்த்தர் என்ன வச்சாருன்னு சொல்லும்போது நான் அந்த ப்ராப்ளத்தில் தான் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா கிட்ட கூட நான் சொல்லலை, கண்ணீரோடு அமர்ந்திருந்தேன். பல போராட்டங்களை எனக்கு ஆஃபீஸில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சீனியர், எப்படியாவது என்னை அந்த சீட்டை விட்டு என்னை அனுப்பிடணும், அந்த சீட்டில் அவங்க உட்காரணும்னு சொல்லிட்டு என்னை பல ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா நான் உமக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நடந்த ப்ராப்ளத்தில் சார் அவங்கள வேலையை விட்டே தூக்கிட்டாரு. ஆனாலும் அந்த மக வேலையை விட்டு போனது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு. கர்த்தர் வந்து ஜெயம் கொடுத்தது அவர் தான். ஏன்னா விரோதமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், ஓனர் மூலியமாக என்ன பண்ணிட்டாருன்னா, நீ தயவு செய்து நீங்கள் வந்து இருக்காத, அந்த சிஸ்டர் வந்து உனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க, உனக்காக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உனக்கு நடத்துகிறாங்க, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறியேன்னு சொல்லிட்டு அந்த மகளை வேலையை விட்டே அனுப்பிட்டாரு. அந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஏன்னா கர்த்தர் மன்னிப்பாராக. அதனால் தேவன் வந்து நம்மளை சாட்சியம் எந்த இடத்துலையும், ஏன்னா ஐயா சொன்ன அந்த செய்தியை நான் நல்லா ரிசீவ் பண்ணேன். அன்றைக்கி ஆண்டவரே நான்
உமக்கு உண்மையாக இருந்தால், நான் உமக்கு நீதியாக இருந்தால் எனக்கு நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. காற்றையும் அடக்கிய அதிசயங்க, கடல் மேல் நடந்தது அதிசயங்க. காற்றையும் அடக்கிய அதிசயங்க, கடல் மேல் நடந்தது அதிசயங்க. அதிசயங்க இது அதிசயங்க.